இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கோகுலாஷ்டமி பட்சணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோகுலாஷ்டமிக்கு வந்து உப்பு சீடை, வெள்ளை சீடை, கைமுறுக்கு, தட்டை சீடை இதெல்லாம் தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவரைக்க ஒரு போல் எடுத்துட்டு அதில் 4 டம்ளர் வந்து பச்சரிசி போட்டுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இது போல் அரிசியை வந்து ஒரு 3-4 வாட்டி நல்லா களைஞ்சி எடுத்துப்போம். இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். இது போல் வடிகட்டுற தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இது போல் அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் போல் அரிசியை ஊற வச்சிருவோம். அரிசி வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். இது போல் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துணியை போட்டு அதில் இந்த அரிசியை போட்டு உணர்த்திக்கலாம். அதாவது அரிசியை நம்ம தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக கையில் வந்து ஈரப்பதம் இருக்கணும். அப்போ இதை மிஷினில் எடுத்துகிட்டு போய் இடித்து வாங்கிட்டு வந்துப்போம். இது போல் அரிசியை வந்து நல்லா இடித்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா சலிச்சுப்போம். இது போல் நம்ம இடித்த மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் நம்ம சலிச்சு எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கரண்டி போல் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு அதை வந்து நல்லா வறுத்துப்போம். அதாவது உளுத்தம் பருப்பு வந்து செவக்கிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. இது போல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் நல்லா சலிச்சு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கைமுறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு போல் எடுத்துட்டு அதில் 1 டம்ளர் வந்து இடித்த மாவை போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்த மாவு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிடிச்சி பார்த்தோன்னா இப்படி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது போல் முறுக்குக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வந்து முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இது போல் 2 சுத்து முறுக்கு சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சுற்றி வச்ச முறுக்கை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை திருப்பி விட்டுப்போம். முறுக்கு வந்து 2 சைடும் நல்லா வேகட்டும். இது போல் நல்லா ஓசை அடங்கினோன்னு முறுக்கு எடுத்துடலாம். முறுக்கு வந்து 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துப்போம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கைமுறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது உப்பு சீடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன்.
இதில் 1 டம்ளர் வந்து நம்ம இடித்து வச்ச மாவை போட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம கீழே கோலம் போட்டு பார்த்தோம்னா கோலம் போட வரணும், அந்த பதத்தில் மாவு இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு போல் எடுத்துட்டு அதில் நம்ம வறுத்த மாவை வந்து நல்லா சலிச்சுட்டு எடுத்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, 1/2 டீஸ்பூன் வந்து எள்ளு, வெள்ளெள்ளு இருந்தால் அது போட்டுக்கோங்க. நான் வந்து கருப்பெள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கை வந்து தேங்காயை வந்து கீறி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் மாவை வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் டிஷ்யூவை போட்டு இப்போ இந்த மாவை வந்து கிள்ளி வச்சுக்கலாம். இது போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்க சீடையை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1-2 போட்டு பாருங்க, வெடிக்காமல் இருந்ததுன்னா எல்லாத்தையும் போட்டு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் இதை நல்லா கலந்து விட்டுப்போம். எண்ணெயோட ஓசை வந்து நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா சீடையை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. அதே போல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. உப்பு சீடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் வெள்ளை சீடைக்கு வந்து 1 டம்ளர் மாவு போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா வறுபட்டுட்டு இது போல் கொஞ்சோண்டு மாவு எடுத்து கோலம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோலம் போட ஈஸியாக வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்த மாவு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் 3/4 டம்ளர் வந்து வெல்லத்தை போட்டுக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு கை வந்து நம்ம தேங்காயை வந்து கீறி வச்சிருக்கதை போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் வெந்துடும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3/4 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இது போல் நீங்கள் வந்து மாவை ரெடி பண்ணிட்டு ஒரு 2 நாள் போல் நல்லா ஊற விட்டுருங்க. 2 நாளுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து உருட்டி நீங்கள் வந்து வெள்ளை சீடை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து 8 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இது போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
இது போல் மாவை உருட்டிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து இதில் போட்டுக்கிறேன். வெள்ளை சீடம் மட்டும் எப்போவுமே போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. இது போல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். நல்லா ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வெள்ளை சீடை வந்திருக்குன்ட்டு. வெள்ளை சீடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தட்டை சீடை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் வந்து மாவை போட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது போல் மாவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு எடுத்து கோடு போட்டு பார்க்கலாம். கோடு போட வந்ததுன்னா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த மாவை வந்து சலிச்சுப்போம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்த மாவு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் எல்லா மாவையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் மாவை உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு கவரை போட்டு அதில் வந்து எண்ணெயை தடவிட்டு நம்ம தட்டை சீடையை வந்து தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு உருட்டி தட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தட்டை சீடையை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பரட்டி விட்டுப்போம். இது போல் 2 சைடும் நல்லா வேகட்டும். எண்ணெயோட ஓசை நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா தட்டை சீடையை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதே போல் நம்ம எல்லா தட்டை சீடையும் போட்டு எடுத்துக்கலாம். தட்டை சீடை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான பச்சனை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.